அதுக்கு வரவங்கப்ப நான் கதை கொடுத்து அப்படி கிடையாது. ஒருவேளை இப்போ பிரசாந்த் தம்பி கூட வந்து அவர் வந்தவர்கிட்ட நான் கதை கொடுக்கணும்னு கொடுக்கவே இல்லை. அடுத்த படங்கள் நான் கதைகள் நிறையா கேட்குறப்ப புதுசு குமாரனுக்கிட்ட என்னோடய கதைகள்லாம் தெரியும். அப்படிங்க பிரசாந்த் தம்பி வந்து அவர் ஒரு ஸ்டோரி கொண்டு வந்தார். ஒவ்வொரு டேரக்டர் கதை கேட்குறோமே அவர் கதை சொல்ல வந்தார். அவர் கதை சொன்னார். நல்லா 2க்கும் நல்ல கதை. அதில் ஒரு எனக்கு கொஞ்சம் கம்மி, ஒரு கதை எனக்கு செட் ஆகலை, இன்னொரு கதை எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதில் சில விஷயம் கம்மியாக இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் யோசனை ஆகுது. அப்போது குமார் என்ன சொன்னார், இல்லை அந்த உங்கள்கிட்ட ஒரு கதை ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கிட்ட ஒரு லைன் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு நான் பிரசாந்த்கிட்ட சொன்னேன். அவர் பரவாயில்ல அப்படின்னு அண்ணன்கிட்ட கதையை சொல்லுங்க, பிடிச்சிருந்து அதை கூட பண்ணுவோம்னு சொல்கிறாப்லாண்டி. ஆனால் இல்லைன்னா அது தப்பாக இருக்குன்னு. அவர் ஒரு இயக்குனருக்கு நிறைய கதை வச்சுருப்பாங்க, அது ஓகே. நான் வந்து இதை வச்சுங்க என் கதையை உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்றது நான் அப்படி இது வரைக்கும் நான் அப்படி அணுகவே இல்லை. அது நல்லா தான் கொடுக்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. நான் வேண்டாம் கதை வச்சுக்கல, ஓகே. அவங்க இயக்குனர் நமக்கு நிறைய பேர் கதையை சொல்கிறாங்க. அப்போ ஒன்று அவங்ககிட்ட எஸ்ஆர் நான் சொல்லணும், அதை விட்டு ஏன்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் படுங்கணுமா அப்படின்னு. அது வேறு மாதிரி ஆகிடுன்னு வேண்டான்னு. இல்லை ரொம்ப இதாக இருக்காப்புல, சொல்லுங்க, நீங்கள் எனக்கு சொன்ன லைனை நான் சொல்லிட்டேன், ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் அனுப்புகிறேன், அவர் ஓகேன்றாப்புல, நீங்கள் கதை சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா பார்ப்போம், நான் லைட்டாக தான் சொன்னேன் அப்படின்றாப்புல. சரி வர சொன்னேன். அண்ணே வணக்கண்ணே சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைண்ணே உங்கள்கிட்ட ஏதோ லைன் சொன்ன பண்ணி ஆமாம் குமாரண்ணே சொன்னார், சொல்லுங்கண்ணே கேட்போம். தம்பிகிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொன்னேன், அண்ணே சூப்பராக இருக்குல்ல என்ன, திருப்பி ஃபுல்லாக சொன்னேன், ஆனால் பிரமாதம்னே ரொம்ப நல்லா இருக்குண்ணே, இது எல்லா வீட்டும் நடக்குதுண்ணே, இது எனக்கு நடந்திருக்குண்ணே. விடுதலை, கருடன் இப்படி இருக்கிறப்ப அடுத்து இப்படி படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஒன்று ஒரே இதில் தான் நான் திருப்பி டோட்டலாக ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ஃபேமிலியில் ஒருத்தனா ஒரு ஃபேமிலி உறவு சார்ந்து ஒன்று பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கிட்ட அந்த கதை நான் யோசிச்சு வச்சு இதை நான் எப்போ பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு கதை யோசிச்சு வச்சுருந்தேன் தம்பின்னு. ஆனால் இல்லைன்னா இதை பண்ணுவோம்னு உங்களுக்கு இப்போ சரியாக இருக்கும்னு நீங்கள் நினச்ச கரெக்டு. வெப்சீரிஸுக்கு அப்புறம் விலங்கு வெப்சீரிஸ்க்கு அப்புறம் நானும் இதை பண்ண கரெக்டாக இருக்கும். சரி ரைட்டு ஓகே. எனக்கு ஒன்று வேறு இருந்துச்சு. இப்போ கொட்டுக்காலியில் டோட்டல் அது ஒரு ஸ்டைலு. ஆமாம். அப்போ இது எனக்கு இருந்துச்சு. அப்போ 2 பேத்துக்கு பிடிச்சி போய் தான் கதை சொல்ல சொன்னப்போ கதை சொன்னேன். அண்ணே ஓகே, நான் யோசிக்கவே இல்லைண்ணே, உங்களுக்கு ஓகேவா எனக்கு ஓகே, நம்ம பண்ணுவோம் இல்லை, அப்படித்தான் நம்ம மாமன் வந்துச்சு.